வாவ்! இங்க பாரேன். இந்த பேய்ங்கலாம் வந்துட்டு பயங்கரமா புக்ஸ்லாம் படிப்பாங்க போல. உள்ள லைப்ரரிலாம் இருக்கு. பார்க்க நம்ம ஸ்கூல் லைப்ரரி மாரியே இருக்குல்ல. ஆமா டெய்ஸி, பாரேன் இவ்வளோ புக்ஸ் இருக்கானே. என்ன கொஞ்சம் லைப்ரரியை க்ளீன் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். எல்லாம் வந்துட்டு அங்கங்க கலைஞ்சு கலைஞ்சு கிடக்குது. வாங்க எல்லாம் சுத்தி பார்ப்போம். இதோட ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தாலும் இங்க எங்கேயாவது இருக்கும். அதுல ஏதாவது போட்டு நம்ம பார்க்கலாமா? நம்ம ஒரு தடவை ஞாபகம் இருக்கா? நம்மளோட ஸ்கூல் புக்ல கூட வந்துட்டு இந்த மேஜிக் ஃபாரஸ்ட்டை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஒரு புக் எடுத்து படிச்சோம்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்வாதி, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. லிட்டரலி வந்துட்டு நம்ம ஸ்கூல் லைப்ரரி மாரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் வந்துட்டு நம்ம ஸ்கூல் லைப்ரரியோட பேஸ்மெண்ட்ல ஏதாவது இருக்கோமா? எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. உனக்கு எதுவும் அப்படி தோணல? என்ன சுவாதி சொல்ற? நம்ம ஸ்கூல் லைப்ரரியில உள்ள கீழே உள்ள பேஸ்மெண்ட்ல இருக்குமா? எப்படி? வாய்ப்பே இல்லையே. நம்ம தான் வந்துட்டு 2 ஸ்டேஜ் தாண்டி அந்த மேஜிக் ஃபாரஸ்ட்டுக்கு போறதுக்கு கடைசி ஸ்டேஜுக்கு முன்னாடி சென்டர்ல எங்கேயும் இந்த சித்து சுரேஷ் அவன் வீட்டில் வந்து இருந்தோம்னு சொல்லிட்டு அதில் இங்கே சீக்ரெட் ரூம் வழியாக நம்ம இங்கே வந்தோம். எப்படி நம்ம அங்கே போவோம் நீ சொல்கிற? எனக்கு ஏதோ பயமாக இருக்குது. நம்ம வேறு ஏதாவது ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோமா? ஒருவேளை வந்துட்டு இருக்குமோ? நம்ம வந்தது சீக்ரெட் டோர் வழியாக தான் வந்திருக்கோம் டைசி. அப்படி இருக்கும்போது நம்ம பேக் டு நம்ம ஸ்கூலுக்கே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஸ்கூல் லைப்ரரி ஏன் இவ்வளோ மோசமாக வந்து கிளஞ்சு கிடக்குது, தூசி அடைஞ்சு போயிருக்கு? ஒருவேளை ஃபியூச்சருக்கு வந்துட்டோமா? என்ன அர்ஜுன் சொல்ற? நம்ம எப்படி ஃபியூச்சருக்கு வருவோம்? டைம் மிஷின் எதுவுமே இல்லையே. சீக்கிரம் டோர் வழியா வந்தா ஃபியூச்சருக்கு வந்துருவோமா? அப்படியே வந்தாலும் எதுக்கு லைப்ரரியில உள்ள புக்ஸ் இப்படிலாம் வந்து கிளஞ்சு கிடக்க போகுது? மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கூலை பத்தி உனக்கு தெரியாது எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் அண்ட் நீட்டா இருப்பாங்கன்னு. இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அர்ஜுன். வேற ஏதோ வந்துட்டு நினைக்கிறேன். நம்ம வெளியில எங்கேயாவது சுத்தி பார்த்தா தான் தெரியும். வாங்க அங்கங்க சுத்தி பார்ப்போம். என்ன ஏதுன்ட்டு அப்பதான் தெரியும் எங்க இருக்கோன்ட்டு. இல்லப்பா, நம்ம வந்துட்டு இங்கே தான் ஏதோ சீக்ரெட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கோம். நானும் ஒரு நிமிஷம் அந்த லைப்ரரியை பார்த்துட்டு நம்ம ஸ்கூல் லைப்ரரின்னு நினச்சி பயந்துட்டு இது வேற ஏதோ பயங்கரமாக இருக்குல்ல சுற்றி முற்றி. வாங்க இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் அந்த மேஜிக் ஃபாரஸ்ட் போகிறதுக்கு. பார்க்கலாமா? வாங்க வாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆபத்து இருக்கும்னு நினைக்கிறேன் அர்ஜுன். இதுக்கு மேலே நம்ம வேணாம். நம்ம நல்ல பிள்ளையாட்டம் அந்த பூமு சிகிசி பூம் பூம் பேய் வீட்டில் காஃபி குடிச்சிட்டு கிளம்புவோம். இங்கெல்லாம் வந்தோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பேய்ங்க நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு வேற தெரியல. எனக்கு ஒரே பயமாக இருக்குது. நான் சொல்கிறது கரெக்டு தானே சுவாதி? நீ என்ன சொல்கிற? ஏண்டி இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? இங்க பாரேன் எவ்வளோ மேஜிக் புக்ஸ், அதோட அங்கங்க மண்டவோடலாம் இருக்கு. எனக்கு வந்துட்டு இது ஏதோ சரியா படல. இந்த பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் பெய்யும் அந்த ரெட் கலர் மான்ஸ்டரும் நல்ல பெய்யுங்களா இல்ல வந்துட்டு கெட்ட பெய்யுங்களா? நம்ம அதுங்கள்ட்ட மாட்டியிருக்கோமா இல்ல வந்துட்டு நம்ம ஏதாவது வந்துட்டு ஒரு ட்ராப்ல மாட்ட வச்சு பதுங்க வச்சிருக்குதுங்களான்னு எதுவுமே தெரியல. நம்ம பாட்டு வந்திருக்கோம். எனக்கு வந்துட்டு ஏதோ டவுட்டா இருக்கு டைசி. என்ன பண்றது? நம்ம இந்த இடத்துல இருந்து உடனே தப்பிச்சு போயே ஆகணும், இல்லைன்னா நம்மளுக்கு பெரிய ஆபத்து இருக்கு. இதுக்கு தான் கேர்ள்ஸோட அட்வென்ச்சர்ஸ் வரக்கூடாதுன்னு எப்போ பார்த்தாலும் பயந்தே இருக்க வேண்டியது. ஐயோ ஐயோ, இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு லெசன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு தானே நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இதுதானே நானும் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் என்னென்ன சொன்னதே சொல்லி 2 பேரும் மாறி மாறி பயந்து பயந்து தான் இருக்கீங்க தவிர ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வர மாட்டீங்க. இதெல்லாம் வந்து லைஃப் டைமில் வர ஒரு அட்வென்ச்சர். இதுக்கப்புறம் உங்களுக்கு வருமா? இதை வந்து நல்லா ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் 2 பேரும். டேய் நாளுக்கண்ணா, எப்போ பார்த்தாலும் நீ இந்த டைலாக்கே தான் சொல்லிட்டு இருக்க. ஆனால் ஒரு பேய் வந்துச்சுன்னா அதுக்கிட்ட ஏற்று பேசுறதுக்கும் உன்னால் முடியல. என்னப்பா எங்களை பார்த்து நீ பயப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு தெரியும்ல 2 பூதத்துக்கிட்ட இருந்தும் காப்பாற்றினது நான் தான். இன்னும் வந்துட்டு காப்பாற்றுறதுக்குலாம் எனக்கு தெம்பு இல்லை. அதோட எங்கள் வீட்டில் தேடுவாங்க. நம்மளுக்கு வந்துட்டு நேரம் சாஞ்சிருச்சு. அதனால நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகிறது நல்லது. இதுக்கப்புறமா அட்வென்ச்சர் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன். அவ்வளோதான். உன்னை வந்துட்டு 4 கண்ணம் வந்துட்டு நோண்டிக்கு வெளில எடுத்துருவேன் பார்த்துக்க. நம்ம இதுக்கு மேலே ஏதாவது அட்வென்ச்சர் ஏதாவதுனா பண்ணுறதுனா நம்மளோட ஆனுவல் லீவில் பார்த்துக்கலாம். 2 மாதம் லீவ் வரும்ல, அப்போ பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் வேணாம். இந்த ஹாஃபலி லீவுக்கு இது போதும். அதனால் நீ என்ன பண்ணுற? சட்டு போட்டுன்னு வந்துட்டு இடத்த காலி பண்ணிவிட்டு நம்ம ரிட்டன் வீட்டுக்கு கிளம்புறோம். என்ன சரிதானே சுவாதி? நீ ஏண்டி இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்க? நான் தானே பேசிகிட்டு இருக்கேன். என்னமோ எனக்கு பின்னாடி ஒரு பெரிய சைஸ் பூதம் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஆன்னு பார்த்துட்டு இருக்கா. அங்க பாருங்க ஷெல்ஃப்ல எல்லாம் எவ்வளோ பெரிய மண்டவோடு இருக்குன்னு. அதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு டைசி. ஐயோ, அவனுக்கு என்ன பிரச்சனைனா இவளுக்கு என்ன பிரச்சனைனா நானும் என் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சைஸ் பூதம் இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். இவன் என்னன்னா இந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கா. ஸ்வாதி, கொஞ்சம் நார்மலா வாடி. உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நானும் எவ்வளோ நேரம் தான் பயம் வெளில தெரியாத மாதிரி நடிக்கிறது. நீ என்னன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன டைசி பயந்துட்டியா? சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன், ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குல்ல இந்த பிளேஸை பாரு. எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் சொல்ற மாதிரி லைஃப் டைம்ல இது ஒரு தடவை தாண்டி இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்துட்டு சான்ஸ் கிடைக்கும். அது இந்த மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். இனிமே இந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துக்கு நம்மளை விடுவாங்களா? இப்போ வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு வந்துட்டு எப்படி இருந்தாலும் விளக்கமாரிலே பூஜை இருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு லைஃப் டைம்ல எப்போதும் மறக்காதுல்ல. சரிதான். அதுக்குன்னு உயிரையே பணைய வச்சுட்டு யாராவது இருப்பாங்களா? அந்த 4 கண்ணா இருக்கான்னா நீனும் இருப்பியா? சொல்லு. நம்ம வீட்டிலலாம் இந்த நேரம் எப்படி துடிச்சு போயிருப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா வந்துட்டு வானத்தை பூமி கிழிச்சிருப்பாங்க தெரியுமா?
பரவாயில்லடி, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு பத்திரமா போயிடுவோம். நம்ம சின்ன பசங்களா இருக்கோமா, அதனால இந்த பூதங்களை நம்ம மேல கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்குங்க. இதுவே பெரிய ஆளா இருந்தா அப்பயே ஒரே வாயில முழுங்கிருக்கோங்க. ஏதோ சின்ன பசங்களா இருக்கறனால விட்டு வச்சு நம்மள நல்லா பாத்துக்கிறாங்க தெரியுமா. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நேரம் நம்மள கேட்டதெல்லாம் பண்றதுக்கு ஓட ஓடி திரியறனால இது ரெண்டு பேயுமே நல்ல பீ தான் நினைக்கிறேன். அதனால நீ வந்துட்டு எதுவும் நினைச்சு கவலைப்படாத. நம்ம பத்திரமா வீட்டுக்கு போவோம். அதனால நம்ம வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்தாச்சு. அந்த சீக்ரெட் ஃபாரஸ்ட்டுக்கும் வந்துட்டு நம்ம போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். அந்த அண்ணங்கிற பேய் என்னன்னு சொல்லியும் பார்த்துட்டு வரலாம். அதனால வந்துட்டு நீ பயப்படாத என்ன டேசி. நான் சரியா தானே பேசுறேன் அர்ஜுன். நம்மளுக்கு இது ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் உன் சைடு தான் ஓகேவா இந்த விஷயத்துல. பாத்தியா சுவாத்தியே என் சைடு தான். ஏன் ஒத்த குடிமையை ஒழுங்கு மரியாதையா அமைதியா உன் மைக்கெல்லாம் வந்துட்டு சாத்திட்டு நாங்க சொல்ற பேச்ச கேளு. என்ன நம்ம வந்து அந்த மேஜிக் ஃபாரஸ்ட்ல உள்ள சீக்ரெட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் போறோம். அதுக்கிடையில நோ ரிட்டர்ன். அதனால நீ அடம் பிடிக்கிறதோ திமிரு பிடிக்கிறதோ இருந்துச்சுன்னா மூட்டையை கட்டிட்டு ஓரமா தூக்கி போட்டுட்டு ஒழுங்கு மரியாதை எக்ஸ்ப்ளோரேஷனுக்கும் அட்வென்ச்சருக்கும் ரெடியா என்ன சரியா? சொல்றது புரியுதா ஒத்த குடிமையை? உன்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன். வாயை குழந்தைட்டு இருக்க, வாயில கொசு போயிட போகுது. நாளுக்கு நான் உனக்கு குளிர் விட்டு போச்சுல, என்னைய பார்த்தா ஒத்த குடுமின்னு சொல்ல. உன்னை எத்தனை தடவையும் நான் சொல்லிட்டேன் நீ ஒத்த குடுமின்னு சொல்லாத என்ன. அதுக்கப்புறம் பார்த்துக்க, உன்னை நம்பி நான் இது வரைக்கும் வந்த வரைக்கும் எல்லாத்துலயும் பிரச்சனையில தான் இழுத்து விட்டுட்டு இருக்கேன். இப்பயும் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். சுவாத்தி அவன் பேச்ச கேட்காத, பிரச்சனையில தான் போய் விழுவீங்க. அப்புறம் நான் தான் உங்களை காப்பாற்ற வரணும். அதனால நான் இப்பயே சொல்றேன், இப்பயும் ஒன்றும் வந்துட்டு கெட்டு போகல. நம்ம இப்பயே ரிட்டர்ன் போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நல்லபடியா வீடு போய் சேர்ந்துருவோம். வீட்டுல கொஞ்சம் கம்மியாகவும் திட்டு வாங்குவோம். நீங்க சீக்ரெட்டை பாக்குறேன், அட்வென்ச்சரை பாக்குறேன், எக்ஸ்ப்ளோர் பண்றேன்னு போனீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். வந்துட்டு வீட்லயும் பிண்டல் தான் வாங்குவோம், இங்கேயும் பிரச்சனையிலேயே மாட்டுவோம். சொல்லிட்டேன், அவன் பேச்ச கேட்காத அந்த நாளுக்கு என்ன பேச்ச. டைசி ப்ளீஸ் டைசி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அடம் பிடிக்காத. நம்ம கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போலாம். நான் தான் சொல்றேன்ல, ப்ளீஸ் ப்ளீஸ். அதான் அவள் அவ்வளோ சொல்றாள்ல, கேளு. சுவாத்தியே சொல்றா, அவ வந்து கரெக்டா தான் இருக்கும். இப்ப எதுக்கு நீ வந்துட்டு வானத்துக்கு பூமிக்கு உங்க அம்மா மாதிரி குதிச்சுட்டு இருக்க? நாளுக்குன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன சொல்றதை விட இப்ப என் அம்மாவையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டல்ல, பாத்துக்க. அப்புறம் நான் வந்து மனுஷியா இருக்க மாட்டேன். இல்லைன்னா உங்க ரெண்டு பேரும் நான் இங்கேயும் விட்டு நான் ரிட்டர்ன் கிளம்பிடுவேன். பாத்துக்கோங்க. எங்க வீட்டுல எல்லாம் வந்துட்டு இந்த நேரம் தேடுவாங்க. இப்பெல்லாம் வந்துட்டு இவ்வளவு நேரம் நான் இது வரைக்கும் வெளியில இருந்ததே கிடையாது தெரியுமா. நீங்க என்னன்னா இவ்வளவு நேரம் வந்துட்டு வெளியில இருந்துட்டு வீட்டுல கொஞ்சமாவது பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு எண்ணமே இல்லாம ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்றேன், அட்வென்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டைசி கோவப்படாத, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்ம இப்போ பத்திரமா தானே இருக்கோம். இப்போ என்ன தலைகிழமா தொங்கிட்டு இருக்கோம், எதுவுமே கிடையாது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுவியா? அதெல்லாம் நம்ம பேசி புரிய வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி இருந்தாலும் நம்ம அந்த சீக்ரெட் ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுவோம். திருப்பி ரிட்டர்ன் போயிடுவோம். நம்மளுக்காக இவங்க ஒரு மேஜிக் போட்டு நம்மளோட பேரண்ட்ஸோட மெமரியை வந்து அழிச்சிட மாட்டாங்களா? என்னடி பேசிட்டு இருக்கேன். நம்ம இருக்கிறது மேஜிக்கல் வேர்ல்டு. சாரி, வாயில நுழையில. மேஜிக்கல் வேர்ல்டுல இருக்க, அதனால என்ன அற்புதம் வேணாலும் நடக்கும் எந்த நேரம்னாலும். அதனால நீ வந்துட்டு எதையும் நினைச்சு கவலைப்படாத என்ன. சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாம் நல்லா இருக்கு சுவாதி. ஆனா வந்துட்டு ரியாலிட்டியில அதெல்லாம் நடக்குமான்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. காஃபி கேட்டு இவ்வளவு நேரம் வரல, நீ சொல்ற அந்த மெமரி லாஸ் மேஜிக்லாம் பண்ணுங்களா இதுங்க? கொஞ்சமாச்சும் ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி என்ன. நான் சொல்றதை கேட்டுட்டு பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துட்டு ரெண்டு பேரும் கிளம்புங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்கும் நல்லது. சரிங்களா? அதை தாண்டி இப்ப ரெண்டு பேரும் எதுவும் பேசக்கூடாது. ஒழுங்கு மரியாதையே ரெண்டு பேரும் கிளம்புங்க.